ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பசங்கக்கிட்ட பேரண்ட்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். இருமும் போது உன் வாயை மூடிக்கும். இருமும் போது உன் வாயை மூடிக்கும். கவர் யுவர் மவுத் வென் யூ காஃப். கவர் யுவர் மவுத் வென் யூ காஃப். கவர் யுவர் மவுத் அப்படின்னா வாயை மூடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. வென் யூ காஃப் அப்படின்னா இருமும் போது. காஃப் அப்படின்னா இருமல். என் தலைமுடியை இழுக்காத. என் தலைமுடியை இழுக்காத. Don't pull my hair. Don't pull my hair. Hair அப்படின்னா முடி, தலைமுடி. புல் அப்படின்னா இழுக்கிறது. Don't pull அப்படின்னா இழுக்காத அப்படின்னு சொல்கிறது. நைட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜங்க் ஃபுட்டெல்லாம் கிடையாது, நொறுக்கு தீனி கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நொறுக்கு தீனி கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஸ்நாக்ஸ் பிஃபோர் டின்னர். நோ ஸ்நாக்ஸ் பிஃபோர் டின்னர். நோ ஸ்நாக்ஸ் அப்படின்னா ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. பிஃபோர் டின்னர் அப்படின்னா நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி. நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும். நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும். யூ நீட் டு ஈட் மோர். யூ நீட் டு ஈட் மோர். நாயை கிண்டல் செய்யாத. நாயை கிண்டல் செய்யாத. டோன்ட் டீஸ் த டாக். டோன்ட் டீஸ் த டாக். வீட்டுக்குள்ளே ஓடாத. வீட்டுக்குள்ளே ஓடாத. டோன்ட் ரன் இன் த ஹவுஸ். டோன்ட் ரன் இன் த ஹவுஸ். ஓ மிஸ்ஸு சொல்கிறது கேளு. ஓ மிஸ்ஸு சொல்கிறது கேளு. லிசன் டு யுவர் டீச்சர். Listen to your teacher. Listen to your teacher. Teacher அப்படின்னா மிஸ், ஆசிரியர். லிசன் அப்படின்னா கேளு அப்படின்னு சொல்கிறது. உன் மூக்கை சுத்தம் செய். உன் மூக்கை சுத்தம் செய். க்ளீன் யுவர் நோஸ். க்ளீன் யுவர் நோஸ். டிவி பார்க்குறதுக்கு முன்னாடி உன் ஹோம்ஒர்க்கை செய். டிவி பார்க்குறதுக்கு முன்னாடி உன் ஹோம்ஒர்க்கை செய். டூ யுவர் ஹோம்ஒர்க் பிஃபோர் வாட்சிங் டிவி. டூ யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னா உன் வீட்டு பாடத்தை செய் அப்படின்னு சொல்கிறது. பிஃபோர் வாட்சிங் டிவி அப்படின்னா டிவி பார்க்குறதுக்கு முன்னாடி. உன் துணியை துவைக்கிற பேஸ்கெட்டில் போடு. புட் யுவர் க்ளோத்ஸ் இன் த லாண்ட்ரி பேஸ்கெட். புட் யுவர் க்ளோத்ஸ் இன் த லாண்ட்ரி பேஸ்கெட். ரோட்டை க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவும் 2 சைடும் பார்க்கணும். ரோட்டை க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவும் 2 சைடும் பார்க்கணும். ஆல்வேஸ் லுக் போத் வேஸ் பிஃபோர் க்ராசிங் த ஸ்ட்ரீட். ஆல்வேஸ் லுக் போத் வேஸ் அப்படின்னா எப்போவும் 2 சைடும் பார்க்கணும். பிஃபோர் அப்படின்னா முன்னாடி. எதுக்கு முன்னாடின்னா க்ராசிங் த ஸ்ட்ரீட். பிஃபோர் க்ராசிங் த ஸ்ட்ரீட். ரோட்டை க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. தனிப்பட்ட தகவலை ஆன்லைனில் ஷேர் பண்ணாத. தனிப்பட்ட தகவலை ஆன்லைனில் ஷேர் பண்ணாத. Never share personal information online. Never share personal information online. Personal அப்படின்னா தனிப்பட்ட. இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தகவல்களை. Never share அப்படின்னா பகிராத, ஆன்லைனில் ஷேர் பண்ணாதன்னு சொல்கிறது. நெரிசலான இடத்துல என் கூட க்ளோஸாக இருக்கிறது முக்கியம். இடைஞ்சலான இடத்துல, அதாவது ரொம்ப க்ரௌடு இருக்கிற இடத்துல என் கூடவே பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே க்ளோஸ் டு மீ இன் க்ரௌடட் பிளேசஸ். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே க்ளோஸ் டு மீ இன் க்ரௌடட் பிளேசஸ். க்ரௌடட் பிளேசஸ் அப்படின்னா நெரிசலான இடங்களில். ஸ்டே க்ளோஸ் அப்படின்னா பக்கத்தில் இருக்கணும், நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. நேர்மை மிகவும் முக்கியமானது. எப்போவும் உண்மையை சொல்லு. நேர்மை மிகவும் முக்கியமானது. எப்போவும் உண்மையை சொல்லு. ஹானஸ்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் டெல் த ட்ரூத். ஹானஸ்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நேர்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது. ஆல்வேஸ் டெல் த ட்ரூத் அப்படின்னா எப்போவும் உண்மையை தான் சொல்லணும். எப்போவும் உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது. ஆல்வேஸ் டெல் த ட்ரூத். நீ எப்படி நடத்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி தான் மற்றவங்களை நீ நடத்தணும். நீ எப்படி நடத்தப்படணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி தான் மற்றவங்களை நீ நடத்தணும். அதாவது மற்றவங்க உன்னை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நீ நினைக்கிறியோ அந்த மாதிரி தான் மற்றவங்களையும் நீ ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஆல்வேஸ் ட்ரீட் அதர்ஸ் ஹவு டு யூ வாண்ட் டு பி ட்ரீட்டட். ஆல்வேஸ் ட்ரீட் அதர்ஸ் ஹவு டு யூ வாண்ட் டு பி ட்ரீட்டட். மற்றவங்க உன்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நீ நினைக்கிறியோ அதே மாதிரி மற்றவங்களையும் நீ ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரது. நான் உன்னை நம்புகிறேன், நீ இதை செய்ய முடியும். நான் உன்னை நம்புகிறேன், நீ இதை செய்ய முடியும். பசங்க சம்டைம்ஸ் ஏதாச்சும் காம்படிஷனில்
கொஞ்சம் நர்வஸாக இருப்பாங்க இல்லையா, எனக்கு பயமாக இருக்குமா, என்னால் செய்ய முடியுமா அப்படின்னா கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து நான் உன்னை நம்புகிறேன், உன்னால் இதை செய்ய முடியும். இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா ஐ பிலீவ் இன் யூ, யூ கேன் டூ திஸ். ஐ பிலீவ் இன் யூ, யூ கேன் டூ திஸ். ஐ பிலீவ் இன் யூ அப்படின்னா நான் உன்னை நம்புகிறேன். யூ கேன் டூ திஸ் அப்படின்னா உன்னால் செய்ய முடியும். முயற்சி செஞ்சு தோத்தாலும் பரவாயில்ல, முக்கியமான விஷயம் என்னென்னா நீ ட்ரை பண்ண. நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோங்கிறது முக்கியம் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து அதில் பயப்படாமல் வந்து நம்ம ட்ரை பண்ணோம் இல்லையா, அதுதான். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா இட்ஸ் ஓகே டு ட்ரை அண்ட் ஃபெயில். இட்ஸ் ஓகே டு ட்ரை அண்ட் ஃபெயில். முயற்சி செஞ்சு தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது. வாட் மேட்டர்ஸ் இஸ் தட் யூ ட்ரைடு. வாட் மேட்டர்ஸ் இஸ் தட் யூ ட்ரைடு. வாட் மேட்டர்ஸ் இஸ் தட் யூ ட்ரைடு அப்படின்னா இது என்ன விஷயம்னா நீ முயற்சி செஞ்ச. பெருசோ சின்னதோ உன்னோட அச்சீவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணலாம். பெருசோ சின்னதோ உன்னோட அச்சீவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணலாம். லெட்ஸ் செலிப்ரேட் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் பிக் ஆர் ஸ்மால். லெட்ஸ் செலிப்ரேட் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் பிக் ஆர் ஸ்மால். லெட்ஸ் செலிப்ரேட் அப்படின்னா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறது. யுவர் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா உன்னோட சாதனையை. பிக் ஆர் ஸ்மால் சின்னதோ பெருசோ அப்படின்னு சொல்கிறது. கேள்விகளை கேட்குறது கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. கொஸ்டின் கேட்குறது தான் நீ கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் இஸ் எ கிரேட் வே டு லேர்ன். ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் இஸ் எ கிரேட் வே டு லேர்ன். அடுப்பு தொடாத அது சூடாக இருக்குது. அடுப்பு தொடாது அது சூடாக இருக்குது. டோன்ட் டச் த ஸ்டவ், இட்ஸ் ஹாட். டோன்ட் டச் த ஸ்டவ், இட்ஸ் ஹாட். டோன்ட் டச் த ஸ்டவ் அப்படின்னா அடுப்பை தொடாதன்னு சொல்கிறது. இட்ஸ் ஹாட் அப்படின்னா சூடாக இருக்குது. உன் வெஜிடபிள்ஸை சாப்பிடு, உன் காய்கறிகளை சாப்பிடு. ஈட் யுவர் வெஜிடபிள்ஸ், ஈட் யுவர் வெஜிடபிள்ஸ். படுக்கைக்கு தயாராகும் நேரம், படுக்கைக்கு தயாராகும் நேரம். டைம் டு கெட் ரெடி ஃபார் பெட், டைம் டு கெட் ரெடி ஃபார் பெட். படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுவாங்க இல்லையா, பல் விளக்குனியா, டிட் யூ ப்ரஷ் யுவர் டீத், டிட் யூ ப்ரஷ் யுவர் டீத். தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்டோரி கேட்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நீ உன்னோட தூங்குறப்போ கேட்க வேண்டிய ஸ்டோரி கேட்கணுமா, கேட்க விரும்புகிறியா அப்படின்னு கேட்குறதுக்கு do you want to hear a bedtime story? Do you want to hear a bedtime story? bedtime story அப்படின்னா தூங்குறப்போ கேட்குற கதை. do you want to hear அப்படின்னா நீ கேட்குறியா, கேட்க விரும்புகிறியா அப்படின்னு கேட்குறது. தூங்குறதுக்கு முன்னாடி புக்ஸ் படிப்போம், தூங்குறதுக்கு முன்னாடி புக்ஸ் படிப்போம். லெட்ஸ் ரீட் எ புக் பிஃபோர் ஸ்லீப். லெட்ஸ் ரீட் எ புக் பிஃபோர் ஸ்லீப். இப்போ தூங்க போக வேண்டிய நேரம் இது, இப்போ தூங்க போக வேண்டிய நேரம் இது. இட்ஸ் டைம் டு கோ டு ஸ்லீப் நவ். இட்ஸ் டைம் டு கோ டு ஸ்லீப் நவ். லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. டர்ன் ஆஃப் த லைட், டர்ன் ஆஃப் த லைட். உன் பிரதர் இல்லைன்னா சிஸ்டர் கிட்ட அன்பாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லணும். ப்ளீஸ் பி கைண்ட் யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர். ப்ளீஸ் பி கைண்ட் யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர். உன் டாய்ஸை உன் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்க முடியுமா? உன் டாய்ஸை உன் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்க முடியுமா? கேன் யூ ஷேர் யுவர் டாய்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்? கேன் யூ ஷேர் யுவர் டாய்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்? ஃபேமிலியாக ஒன்றா நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபேமிலியாக ஒன்றா நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்பெண்ட் டைம் டுகெதர் அஸ் அ ஃபேமிலி. லெட்ஸ் ஸ்பெண்ட் டைம் டுகெதர் அஸ் அ ஃபேமிலி. உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி தான் அதை கேட்கணும். உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லி தான் நீ வந்து கேட்கணும். ப்ளீஸ் சே எக்ஸ்கியூஸ் மீ இஃப் யூ நீட் சம்திங். உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லி தான் சொல்லணும். மளிகை பொருட்கள் எடுக்க உதவி செய்ய முடியுமா? மளிகை பொருட்கள் எடுக்க உதவி செய்ய முடியுமா? கேன் யூ ஹெல்ப் மீ பிக்கப் த க்ரோசரிஸ்? கேன் யூ ஹெல்ப் மீ பிக்கப் த க்ரோசரிஸ்? க்ரோசரிஸ் அப்படின்னா மளிகை பொருட்கள். செடிக்கு தண்ணி ஊற்ற ஹெல்ப் பண்ண முடியுமா? செடிக்கு தண்ணி ஊற்ற ஹெல்ப் பண்ண முடியுமா? கேன் யூ ஹெல்ப் மீ வாட்டர் த பிளான்ட்? கேன் யூ ஹெல்ப் மீ வாட்டர் த பிளான்ட்? தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறியா? தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறியா? கேன் யூ ப்ளீஸ் குவைட் ஃபார் அ மூமெண்ட்? கேன் யூ ப்ளீஸ் குவைட் ஃபார் எ மூமெண்ட்? உன் டாய்ஸை சுத்தம் பண்ணலாம், உன் பொம்மைகளை சுத்தம் பண்ணலாம். லெட்ஸ் க்ளீன் அப் யுவர் டாய்ஸ். லெட்ஸ் க்ளீன் அப் யுவர் டாய்ஸ். உன்னோட அழுக்கு துணியை சலவை கூடையில் போடு. உன்னோட அழுக்கு துணியை
லாண்ட்ரி பேஸ்கெட்டில் போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு put your dirty clothes in the laundry basket. Put your dirty clothes in the laundry basket. Dirty clothes அப்படின்னா அழுக்கு துணி. லாண்ட்ரி பேஸ்கெட் அப்படின்னா துவைக்கிற கூடை, சலவை கூடை. புட் அப்படின்னா போடுன்னு சொல்கிறது. தரையை துடைக்க எனக்கு உதவ முடியுமா? தரையை துடைக்க எனக்கு உதவ முடியுமா? Can you help me sweep the floor? Can you help me sweep the floor? Sweep the floor அப்படின்னா தரையை துடைக்க. சாப்பிட்டதுக்கப்புறம் டேபிளை துடைப்போம். சாப்பிட்டதுக்கப்புறம் மேஜையை துடைப்போம். Let's wipe the table after eating. Let's wipe the table after eating. After eating அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா. வைப் அப்படின்னா துடைக்கிறது. உன்னோட புக்ஸை அலமாரியில் ஒழுங்காக வைக்க முடியுமா? இந்த உன்னோட புக்ஸ் எல்லாம் அலமாரியில் ஆர்கனைஸ் பண்ண முடியுமா? கேன் யூ ஆர்கனைஸ் யுவர் புக்ஸ் ஆன் த ஷெல்ஃப்? கேன் யூ ஆர்கனைஸ் யுவர் புக்ஸ் ஆன் த ஷெல்ஃப்? கேன் யூ ஆர்கனைஸ் அப்படின்னா ஒழுங்குபடுத்துறது. உன்னோட காலணியை அலமாரியில் வை. உன்னோட காலணியை அலமாரியில் வை. புட் யுவர் ஷூஸ் இன் த க்ளோசெட். புட் யுவர் ஷூஸ் இன் த க்ளோசெட். விளையாட்டு அறையை சுத்தம் செய்வோம். அதாவது விளையாடுற ரூமை வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் க்ளீன் அப் த ப்ளே ரூம். லெட்ஸ் க்ளீன் அப் த ப்ளே ரூம். துண்டுகளை மடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணும். துண்டுகளை மடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஃபோல்ட் த டவல்ஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஃபோல்ட் த டவல்ஸ். ஃபோல்ட் அப்படின்னா மடிக்க. ஒலி அளவை குறைக்கவும். அதாவது டிவி ஏதாச்சும் சத்தமாக வச்சுருந்தாலோ, கேம் வந்து வால்யூம் வந்து ஜாஸ்தியாக வச்சுருந்தாலோ, ஸோ அதை வந்து கம்மி பண்ணுன்னு சொல்கிறதுக்கு டர்ன் டவுன் த வால்யூம். டர்ன் டவுன் த வால்யூம். என்னோடய கீயை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறியா? என்னோடய சாவியை கண்டுபிடிக்க உதவுறியா? கேன் யூ ஹெல்ப் மீ ஃபைண்ட் மை கீஸ்? கேன் யூ ஹெல்ப் மீ ஃபைண்ட் மை கீஸ்? அதில் கவனமாக இரு. அதில் கவனமாக இரு. பி கேர்ஃபுல் வித் தட். பி கேர்ஃபுல் வித் தட். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா? கேன் யூ வெயிட் அ மினிட்? கேன் யூ வெயிட் அ மினிட்? அதை தொடாது. அதை தொடாத. டோன்ட் டச் தட். டோன்ட் டச் தட். இதை எடுத்துகிட்டு போக எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? இதை எடுத்துகிட்டு போக எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? கேன் யூ ஹெல்ப் மீ கேரி திஸ்? கேன் யூ ஹெல்ப் மீ கேரி திஸ்? அமைதியாக இருங்க, குழந்தை தூங்குது. அமைதியாக இருங்க, குழந்தை தூங்குது. ப்ளீஸ் பி குவைட், த பேபி இஸ் ஸ்லீப்பிங். ப்ளீஸ் பி குவைட், த பேபி இஸ் ஸ்லீப்பிங். பேபி இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னா குழந்தை தூங்குது. கடைக்கு போவோம். கடைக்கு போவோம். லெட்ஸ் கோ டு த ஸ்டோர். லெட்ஸ் கோ டு த ஸ்டோர். உன்னோட துணியை மடிக்க முடியுமா? உன்னோட துணியை மடிக்க முடியுமா? கேன் யூ ஃபோல்ட் யுவர் க்ளோத்ஸ்? கேன் யூ ஃபோல்ட் யுவர் க்ளோத்ஸ்? ஃபோல்ட் அப்படின்னா மடிக்கிறது. கேன் யூ ஃபோல்ட் அப்படின்னா மடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறது. யுவர் க்ளோத்ஸ் அப்படின்னா உன்னோட துணிகளை. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம பசங்கக்கிட்ட பேசக்கூடிய இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்த்தோம். பேரண்ட்ஸ் வந்து பசங்கக்கிட்ட எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.